ட்ரெஸ் நல்லா இருக்கு. சொல்லிட்டீங்களே. உள்ள சொல்றதுக்கு சொல்லுங்க. இதுலயும் ஒரு மார்க் இருந்தா நல்லா இருக்கும்ல. இந்த ட்ரெஸ் கலருக்கு ஒரு மார்க் எவ்வளவு கிட்ட இருக்கும்? கலருக்கு மார்க் மார்க் போட போறீங்களா என்ன? இந்த மார்க் இல்ல. வேற என்ன மார்க்கு? எல்பி அதோட மார்க். எல்பி மார்க்கா? அப்படின்னா எல்பி இருக்கு. வேணும் லவ் பேர்ட். வேணுமா? என்ன வளர்றீங்க? கொடுக்கவும் செய்வேன் வாங்கிக்கவும் செய்வேன். புரியுதா? புரியுதா? ரொம்ப தள்ளி வைக்கிறா. பேசுனதுல தள்ளி வச்சுட்டே இருக்கா. அட்வான்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா அந்த பயம் தான். வாக்கு கொடுத்துருக்கோம்ல. வாக்கு மேல உங்க வாக்கு மேல எனக்கு துளி 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 கூட நம்பிக்கை இல்லை. எத்தனை வாட்டி சொல்றதா? இத்தனை வாட்டிக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப பண்றீங்க பாத்துக்கோங்க. பர்மிஷன் கேட்கணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் நல்ல பையனா தான் பாத்துக்கோங்க. ஒரிஜினல்ல காட்ட வேண்டியதான். வேற என்ன பண்ண? எவ்வளவு நாளைக்கு தான் நல்ல பையனா நடிக்கிறது? கூப்பிட்டது நாங்க பேச, நீங்க பேச இல்ல. நீங்க பேசிக்கோங்க, நாங்க டிஸ்டர்ப் பண்றோம். பேச வந்தது அவ கூட தான். அப்புறம் எல்லாம் கிடையாது. அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. யாருக்கும் தர மாட்டேன். யாரும் பேச தேவையில்ல. அது என்ன பிரைவேட் ப்ராப்பர்ட்டி? போதும் போதும், உங்களை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் தனியா இருந்தது. உங்கச்சிக்கு மேல மாறிட்டான். இங்க ஒருத்தர் இருக்கானே, அவன் முடி மூஞ்சில இருக்கே, அந்த கவலையை பாட்டு கிடையவே கிடையாது. முடி பட்டா நகர்ந்தக்காரு. முடி எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நகர்ந்து உட்காரம். உனக்கு வச்ச விதி அப்படிதான். நகர்ந்து உட்காரு. உங்ககிட்ட உட்காரு. அவனுக்கு வச்சிட மாட்டேன். சரி, நான் தானா என்ன ஏதாவது பார்த்தல? இல்ல ரச்சா, வாய்ப்பு இல்ல. சரி, ஃபண்ணுக்கு தான் பண்ணு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிடலாம்ல. முடியாது. ஒரு வாரம் பேச போறது இல்ல. நம்ம அப்படிதான் இருக்கோம். சும்மா சாட்டிங்ல சாப்பிட்டேன் என்ன பண்றீங்க இதெல்லாம் இருக்குவா? ஒதுக்கி வச்சிருக்கோம். ஹாஸ்பிட்டல் கிளினிக்னே மாத்தி மாத்தி விற்பத்திட்டு இருக்கேன். கிளினிக் பண்ணி வேணும் திக் போட்டுற பாரு. வேற ஹாஸ்பிட்டல் போறேன் கூட என் கூட தரேன்னு சொல்லாத. டிக் போட்டு வாங்கினா வந்துருவீங்க. பிரச்சனை டேய் நீ பாத்துக்கல. அவரே பாத்துக்கலாம். நீ அது வேணும் உன் பக்கம் தான் இப்போ உன்ன மாதிரி கிடையாது. பாக்குறேன். இந்த பாசம் எத்தனை நாளைக்கு? சாகுற வரைக்கும், செத்ததுக்கு அப்புறமும் இருக்கும். துளி கூட நம்பிக்கை இல்லை உனக்கு? துளி கூட யோசிக்காம இல்லைன்ற உண்மைதானே? அதான் யாரு ரொம்ப ஹர்ட் பண்றேன். பரவாயில்ல. இரும பிள்ளைகிட்ட செத்து வச்சு கட்டிக்கிறான். பரிசுமா கொடுக்கலாம் தூக்கம் வராது. ஆமா வராது. இன்னைக்கு நைட்டு போடுறதே வராது. புரியுதா? கேர்ள்ஸ் தூங்க போறோம். என்ன? வேண்டாம். ப்ளீஸ். கெஞ்சி தான் இந்த 10 நாள் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு. இப்பதான் போற உத்தேசம். பர்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன தீர்ப்பு வரும்னு நினைக்கிறீங்க? தெரியல. அவனுக்கு எப்படியும் தூக்கு அதான் இப்போ தூக்கெல்லாம் கொடுக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்கல்ல. மேபி நிறைய மர்டர் ஒரே பண்ண டார்கெட் பண்ணி பண்ணதுனால என்ன சொல்லுவாங்க, சாகுற வர ஆயில் தண்டனை இருக்குல்ல, அது கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு லாயர் சொன்னாரு. அப்படின்னா அங்கேயே சாகுற வரைக்கும் இருந்தாகணும். நன்னடத்தை எதுவுமே வெளியே விட மாட்டாங்க. தூக்கில் போட வேண்டியவர் தூக்கில் போடாம இப்படி இதுங்களுக்கு சின்ன சின்ன ரேக்கிங் அது மாதிரி கணக்கு ஃபோர்ஜரி உடந்தையா இருந்திருக்கு. அதனால இதுக்கும் 8 வருஷம் அது கொண்டுறாங்க. தெரியல. அவங்க அம்மா தான் நைஸா இருந்திருக்கு. இவங்க சொல்ற சாட்சி தான் விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாத அழுது நடிச்சிச்சு. செம கிரிமினல் தான். அந்த லூசுக்கு தெரியல. உள்ள இருந்தவங்க ஜெயில ஒரு வேலை சோறாது அது கிடைக்கும். வெளியே வந்தா அது கூட கிடைக்காது. சரிதான். யார் அது ஏத்துப்பா? தப்பா அவங்கள நீங்க தப்பா நினைப்பாங்களோ? நான் அவங்கள பார்க்கணும். ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. கூட்டு போறேன். அவங்கள பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க பையனை தாத்தாவே ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவளால அவ்வளோ கஷ்டப்பட்டல. அதனால தாத்தா ரொம்ப கோவமா இருக்காரு. அவனால போறீங்களா? தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் கூட்டு போறோம். ஓகேவா? ஜெயிலுக்கு போறதெல்லாம் வேண்டாம். எனக்கு பிடிக்கல. அவனை விட்டுருங்கத்தோட எனக்கு அவனை பார்க்க வேண்டாம். ஒன்னா கேளு. உனக்கு அது இப்போ அப்படி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து அது போகாது. நீ அவங்களை அப்படி பார்த்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்களால ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு தைரியம் வரும். இதெல்லாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம். தெரியும்ல? பார்க்க ஒரு நாள் கூட இல்லை, ஒரு ஹவர் அவ்வளோதான். முன்னாடி அவனுக்கு கொடுத்தாதான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். தேவையில்லாத டென்ஷன் நான் தூக்கி போடுவேன். ஆயிரத்தை பார்க்கலாம். அவனுக்கும் தண்டனை கொடுக்கலாம். புரியுதுல? புரிஞ்சுது. கேங்கா பேசிட்டு இருக்கும்போது இது என்ன பழக்கம்? அதான் கேங் கூட இருக்கிறது முடிவு பண்ணியாச்சுல. ஒரு 1/2 என் கூட இருங்க. இல்ல கொஞ்ச நாளாவே நீங்க தள்ளி வச்சிருக்கீங்க, பாத்துக்கோங்க. அதான் எனக்கு நல்லது. அப்படி உங்களை எல்லாம் பண்ணிடுற மாதிரி உங்களுக்கு பயம் வேற. பயமா தான் இருக்கு. என்ன பார்த்து? இந்த சேட்டை பிடிச்ச பயம் நம்பிக்கை இல்லை. சோஷியல் டிஸ்டன்சிங் தெரியும்ல? எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியாது. தள்ளி சோஷியல் டிஸ்டன்சிங்க்கு தமிழ் எப்படி சொல்றது? தள்ளி நிக்கணுமா? இடைவெளி விட்டு இருக்கணும். இடைவெளி விடணும். படமா ஓடுது. இந்த இடைவெளி இல்லை, இது வேற இடைவெளி. இது இருந்தது அதுதான்ப்பா. தேட்டருக்கு போகும்போது இடைவெளி விடுவாங்க.
கொன்றுவேன். எனக்கு விளக்கம் கொடுக்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன். என்ன பண்ணீங்க? இப்பவே போயிடுவேன் சித்தி வீட்டுக்கு. இல்லை, இது ஒன்று வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுல பிச்சு விடுவேன். நான் உண்மைதான் சொல்றேன். நான் பிளாக் மெயிலும் பண்ணல, ஒயிட் மெயிலும் பண்ணல. வரியா? வேண்டாமே. அதுங்க தண்டனை வந்து பாரு. ரொம்ப இன்னும் ஆனந்தமா இருக்கும்ல. அதுங்க மூஞ்சிங்கெல்லாம் நான் முழிக்காம இருந்தாலே எனக்கு போதும். அதுங்களை எந்த ஜென்மத்துக்கு எதுவும் நான் பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சிம்பாலிக்கா ஜெயிலில் வந்து அதுங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்ல வர. இல்லம்மா, அது ஒன்று மட்டும் எனக்காக பண்ணு. புரியுதா? நீ 1000 சொல்லலாம், ஆனால் மனசுல இருந்து அது அழியாது. இதுவே நீ பயந்துட்டு தான் அவங்க பார்க்காம இருக்க. அது ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிலில் சந்தோஷமா இருக்க போறது இல்லை. ஜெயிலையும் தப்பே பண்ணாம நல்லவங்க மாட்டுவாங்க. ஒரு சில பேர் திருந்தியும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில பேரை பார்த்து இது கதையை சொல்லி தான் வச்சிருக்கோம். இவங்க ஜெயிலுக்குள்ள போன உடனே அவங்க வச்சு செய்வாங்க. என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட தான் அப்பா பொண்ணு அம்மாலாம் போறாங்க. அம்மா பொண்ணும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. இருக்கவங்க ரூமுக்கு தான் போறாங்க. அவங்க கிட்ட நம்ம கதையெல்லாம் சொல்லியாச்சு, நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பான்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இப்படி பண்ணீங்க? அதுக்கும் ஆள் தான் காரணம். ஆளுங்க இருக்காங்க, அவங்க வச்சு தான் பண்ணேன். மெடிக்கல் காலேஜ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் தேடும்போது கிடைச்ச இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பண்ணேன். இதெல்லாம் தேவையா? இதுக்கு போயிட்டா சாப்பிட்டு வேலை செஞ்சு சந்தோஷமா வந்துட்டாங்கன்னா இருக்கக்கூடாது. அதுக்கு தான் உன்னை இத்தனை வருஷம் பண்ணதுக்கு அவங்க அத்தனை வருஷம் அனுபவிக்கிட்டோம். வந்து நூலாக்கி வரதை பார்க்கணும். அதான் கேன் மனசு வரும். அது நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? சொன்ன கேட்பேன். என்ன நம்புறியா இல்லையா? இல்லையா நான் நம்பாம இருக்க போறேன். என்ன நம்பி வா. புரியுதுல்ல? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது சரி. ஏன் சமத்து எவ்வளோ கிட்ட இருந்து பேசிருக்கலாம். வேண்டாம். ஒரு நிமிஷம். இது என்ன எப்படி பேசினா பேசுற மாதிரி இருக்கு. இருக்கும்? அட இருக்குமா? அப்புறம் விழுப்புரம். சரி, நீ ஆசைப்பட்டுட்டு பார்க்கலாம். இன்னும் ஆசைப்படல. இது 2 ஆசைப்பட்டுட்டல. பிச்சு உங்களுக்கு ஹேண்ட் பிள்ளை பேச சொல்லி தருது. உன்னை பார்த்தா தானா அருவியா கூட்டு கொட்டும். நான் 2 குட்டு கொட்டினா சரியா போயிடும். கொட்டுவேன். கேபினுக்கு வரப்பாரு. மொட்டை விடுங்களேன். ஏன் இந்த டார்ச்சர் உங்களுக்கு? பெஞ்சில் கொஞ்ச நேரம் உட்கார அலோவ் பண்ணுறேன்ல, அப்போ கேபினுக்கு வரணும். சரி சரி. இப்போ சொல்லு, ஹெச்எம் எங்கே போகலாம்? ஐடியா இல்லையே. ஒன்று சொல்லு. எதனா ஆசை இருக்கா? நான் சொன்ன நீ திட்டுவேன். திட்டுவேனா? ஏன்? ரூம் ஏற்றணும் ஆசை. அவனை கொன்றுவேன். ஃப்ளாரிடா போலாமா? ஃப்ளாரிடா? உங்க கூட கையை கோத்து ஏரியாவா பிளேஸா சுற்றணும்னு ஆசையா இருக்கே. ஏன் அப்படி? இங்க தனியா போன இடத்துக்கு என்னோட போகணும், அதான் ஆசை. நான் இல்லாம நீங்க போகவே கூடாதுன்னு நினைச்ச இடத்துக்கு நாம போகணும். அதனால அங்க நிறைய சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்க கூட சுத்தி பார்க்க ஆசை. ஆனா உங்களுக்கு தான் 3 நாளே சுத்தி பார்க்கறது இல்லையே. அதனாலதான் உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டேன். அதுக்காக தான் இஷ்டத்துக்குன்னு கேட்டேன். லூஸு, உனக்கு பிடிச்சது செய்யறது எனக்கு சந்தோஷமே. என் இஷ்டமும் அதுதான். ஃப்ளாரிடாவே போய்க்கலாம், ஓகேவா? நிச்சயமா சுத்தி காட்டுவீங்க? நிச்சயமா சுற்றி காட்டுவேன். அதே வீட்டில் தான் தங்குறோம், அதே ரூம். வேற இல்லை, அந்த வீடு தான் வேணும். அது பார்த்துக்கிறேன் நீ வச்சு. பார்த்துப்பீங்க. ரூம்மேட்ஸ்லாம் இருப்பாங்க, ப்ரைவசி இருக்காது. அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அதில் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு நான் அங்கே வச்சிருக்கேன். அதை அங்கே போய் சொல்கிறேன். என்ன சொன்ன? ஓகே, என்னவோ சொன்ன, சொல்லு. என்ன புத்தி சொல்ல போகிறேன்? ஒன்றும் சொல்லலை. ஏமாத்துக்காரி. அப்படியே அமர்த்திட்டாலும் இது என்ன? உங்களை நக்கி எடுத்தேன். இனிமேல் இந்த மாதிரி பண்ண வச்சுக்க, சொல்லிட்டு பண்ண. புரியல. என்ன? என்னை கலாச்சிட்டீங்களா? விடுங்கன்னு. சும்மா நான் கலாய்க்காம யார் கலாய்ப்பார்? சும்மா அம்பிள் தண்டி சொல்லல, பட்டுல வயிறும்ல. இல்லை, அதை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்களே. நீ பிடிக்காதா? பிடிப்பேன், அதை என்ன பிடிக்கல நிரூபிச்சிட்டீங்களே. சக்க வச்சு ஓட பார்க்குறப்ப கொண்டுருவேன். என்கிட்ட ஸ்கிப் ஆனதுலாம் பாவம். ஒன்றும் பாவம் இல்லை, அதான் என்ன இவ்வளோ வெறுப்பேத்திட்டீங்கல்ல. சரி சரி, புரியாத. வேண்டாம் வேண்டாம், நிறைய வேலை இருக்கு, புரியுதுல்ல? புரிய வேண்டாம். என்ன அப்படின்னு போலாமா? உன் கூட தனியா கை கூத்துட்டு என்ன போன போல இருக்கு. ஒரு கலாச்சிட்டு வந்து கேட்பாருன்னு ஒன்னே ஊன்ற முடியாது. வெளியே போகக்கூடாது சொல்லியிருக்காங்கல்ல. இப்பதான் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் பொறுத்தா நம்ம வேலை. இன்னும் வேண்டாம். பேத்தாதடாமா. பரவாயில்ல இருக்கு. நிஷாந்த் அண்ணாக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, எவ்வளோ வேலை இருக்கு. எல்லாம் பாருங்க. அவுட்டிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன கல்யாணத்தை பீச்சுக்கு போலாமா? பீச்சு பீச்சு பீச்சு, நானும் பீச்சான பீச் போயிடுவேன். என்ன இப்படி பேசுறீங்க?
சொன்னேன் இது பக்கத்துல என்ன வச்சாலும் நீ அதுதான் தூக்குவ என்ன கட்டி விட்டுருவ. ஓ ஓஹோ, என்னை பார்த்தா அப்படி தெரியுது. ஆமா ஓவியம் பிடிச்சான்னு கடிச்சு கொதறிடுவேன். தருவீங்க கோத்துருவீங்க. சாரி நான் ரொம்ப தள்ளி இருக்கேன் பாத்துக்கோ. அப்படிதான் இருக்கணும், இல்லைன்னா தப்பு தானே நடந்துருமா. ஆயா சொன்னாங்க. தப்பு தண்டா நடந்துட்டாலும் நீங்க ஒழுங்கு இருக்கிறீங்களா? உண்மையை சொன்னேன். கல்யாணத்துக்கு அப்புறமே இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது கல்யாணத்துக்கு முன்னாடி வேற. வரலாம் பேச மாட்டேன் சொல்லி காட்ட மாட்டேன்னு தானே சொன்னீங்க, பாத்தீங்களா? தெரியும் இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். என்ன வந்துடாத இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். இப்ப நான் அப்படி தெரியறேன். சொல்லி காட்டல உண்மையை சொன்னேன். அப்படி இது உங்களுக்கு கதை உண்மைதானே சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறமே இருக்கா இல்லையான்னு தெரியும். இது கல்யாணத்துக்கு கூட தப்பு தண்டா நடந்துருமா. அது உனக்கே காமெடியா இல்ல அவங்க சொல்லும்போது சிரிப்பா இல்ல. வரல. சரி சரி மூட்டாகாத சும்மா சொன்னேன். இன்னும் வேண்டாம், இவ்வளவு கழுவி ஊத்திட்டு சும்மா சொன்னேன்ட்டு. அவங்க பயப்படுறாங்க அதனால அவங்க தள்ளி இருக்க சொன்னாங்க சரி. ஆனா அது நீ பயந்துட்டு பண்றியா அதுதான் ஏன்னு கேக்குறேன். எந்த விளக்கமும் வேண்டாம், எந்த பதிலும் வராது. தள்ளி வைக்கிறதுக்கு நீ வேண்டிய சாக்கு தேடல கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் பிளான். இது கொடுக்கலாம் திரும்ப முடியாது. லாக் போட்டு வச்சிருக்கேன். என்ன ஆனாலும் என் கண்ணத்துல இருந்து மூஞ்சி எடுக்க முடியாது. நினைச்சு எடுப்பேன். முடியாது. பாட்டு வேணா பண்ண காண்டாகுது. வரும் என்ன நொன்ன வர்றா அப்புறம் விழுப்புரம். ஆனா வர மாட்டேன். அப்புறம் எதுக்காக சொல்லிட்டு இருக்க. அப்புறம் நிறைய ஸ்டாஃப்ஸோட ரெசியூம்லாம் பார்த்தேன். பாத்தீங்க டீ குடிக்க வரும்போது நீங்க ஃபைல வச்சுட்டு போயிருந்தீங்க, அப்ப பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு ஐடிக்கு. பழைய ஆஃபீஸ்ல இருந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு போல. எங்க டீம் தான் வேணுமா ஒரே ஃபோன் பண்ணி ரிக்வஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. கொடுக்க போறீங்களா? இப்பதான் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கீங்களோ. நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன்? அதுல தான் உங்க ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களே. என் ஃப்ரெண்டா? யாருப்பா? அன்னைக்கு நான் வரும்போது கதை வந்துட்டு இருந்தீங்களே. ரிசப்ஷனிஸ்டா கொடுத்துருக்காங்க. உள்ள ஒர்க் பண்ற பொண்ணு. ஓ அப்படியா? அதான ஒரு ரியாக்ஷனா. உன் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கணும் லஞ்சம் வேணுமே. ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. கொடுக்க வேண்டாவா? ஏன் பொண்ணு நல்லா தான் பண்ணும். பரவாயில்ல, வேண்டாம். ஏன் வேண்டாம்? வேண்டாம். என்ன கதை சொல்லு. ஒன்றும் இல்லையா? அந்த பொண்ணு தான் போய் லவ் பண்ண பொண்ணு. ரைட் அடிச்ச பொண்ணு. ஆமா. அதுக்காக தரமாட்டேன்னு சொல்ற. நீங்க தான் ப்ரொஃபஷனலி பர்சனலி ஒன்னாக்க மாட்டீங்களே. உங்களுக்கு பொசசிவ்னஸ் வந்துடுச்சு. இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன். என்ன இப்ப எதுக்கு அடிக்கிற? நீ வேண்டாம்னு சொல்ல நான் கொடுக்க போறேன். நான் என்ன கதைன்னு தானே கேட்டேன். அவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ரீமா தான் அவகிட்ட இருந்து தள்ளி இருக்க சொன்னாங்க. என்ன சொல்ற? நீ தானே அவளை பத்தி இப்படி பேசிட்டு இருந்தீங்க. ஆ, அவங்க தான் நாங்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வன்மம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரீமா. அதனால நம்மள தள்ளி இருக்க சொன்னாங்க. நம்மளையே தள்ளி இருக்க சொல்லியிருக்காங்க. ஆமா. சொல்லிட்டுல டெஸ்ட்ல போட்டுடலாம். உங்க ஆஃபீஸ், உங்க டெசிஷன். அதில் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. அவங்க சொன்னாங்கன்னு நான் சொன்னேன். அவளை கொண்டுவேன். உங்க ஆஃபீஸ் உங்க டிசிஷன் இன்னும் பேச்ச மீறி பண்ணுவேனா? பண்ணல. நாளைக்கு பண்ணிட்டீங்கன்னா அப்ப நாளைக்கு பேச்ச மீறி வேண்ட. சில பேர் மென்டாலிட்டி எப்போ மாறும் சொல்ல முடியாதுல்ல, பயம்தான். பயப்படுறீங்க. ஆமா, பயப்படுறேன். என்னைக்கும் பேச்ச மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். புரியுதுல்ல? ம் வெளியே அனுப்பிடுறேன். ஓகேவா? வந்து ஆள் ஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்லி போட்டுடுறான். ஹர்ட் ஆகாம. ஆள் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு போட்டுறேன். வீக்கிட்டு இருந்தா பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகே. அப்படியே வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு போயிடலாமே. ஆமா, இல்லை வெயிட் பண்ணுவாங்க, வாங்க போகலாம். வெள்ளச்சக்காரி புருஷனை பத்தி மட்டும் யோசிக்காது. அப்புறம் யோசிச்சுக்கலாம். சரி போகலாம். அங்கேயே கதான் பேசிட்டு இருந்தேன். திருப்பி எடுத்துட்டு வந்துட்டா. ஒன்றும் இல்லை, உங்க ரொமான்ஸ்க்கு போகிறேன். ரொம்ப தள்ளி வைக்கிறேன். வேணும்ட்டு இல்ல இவ்வளவு அங்கே தாங்க இருந்தீங்க. இப்போ வந்து கூட பேச விட மாட்டீங்க. பேசுனா நீங்க பாத்தீங்க. அவங்க பேசினாங்க நான் கேட்டேன் தம்பி. புரியுதா? எப்படி ஷாப்பிங் வருவியா? அண்ணா இந்த முடிய என்கிட்ட தள்ளலைனா ஒன்னும் இல்லடாமா. ஒன்னும் இல்ல. ஷாப்பிங்ல நான் என்ன பண்ணேன்? ஓய் ஒரு ஓய்க்கும் இல்லை. சொன்னா தூத்தரத்தானே கட்டுவேன். இன்னும் உங்க கல்யாணத்துக்கு நீங்க எடுத்து தராம கொடுத்தீங்கன்னா தான் விளக்கு பிடிப்பேன். சரி அது எதுக்கு வருவியா? அண்ணன் என்ன எடுத்து கொடுத்தாலும் கட்டிப்பேன். அதனால எங்க அண்ணன் சாய்ஸ் தான் என் சாய்ஸ். சரி வாழு. சும்மா தான், நீங்க எது எடுத்து கொடுத்தாலும் கட்டிப்பேன். அப்ப நகை என் சாய்ஸ். நகையை சூஸ் பண்ணா எப்படி சூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும், பிச்சு போடுவேன். நகை என் சாய்ஸ். கல்யாண பொண்ணு 2 பேரும் கம்மியா தான் நகை போடுவீங்க. ஆமா, என் பாய்க்கு தான் அதிகமா இருக்கும். கம்பெனி இப்படி ஓட்டினா ஒத்துக்கவே மாட்டா. ஆச்சா, நீ போடுமா?
இங்க கொண்டுருவேன். சரி சரி, கம்மியாகவே சூஸ் பண்ணி தரேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இப்போ பேங்க் லாக்கர் நீங்க தான் போறீங்க. நிச்சயமா போன வரைக்கும் நான் வரேன். தேவையில்லை, அப்புறம் சாய்ஸாக இருக்கும். எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்டா. சத்தியமா சொல்றேன், நீ என்ன எடுக்க கண்ணு மூடி நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ப்ளவுஸ் மட்டும் நான் தைக்கிறேன். அது எனக்கு தைச்சுக்க தெரியாதா? இந்த கடையில் திருப்பி நான் கொடுக்குறேன். பண்ணுங்க. அதான் புடவை பார்த்தா தான் நகை சூஸ் பண்ண முடியும். சாய்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. நகை தான் உன் சாய்ஸ் முடிவு பண்ணிட்டோமே, நகை தானே நம்ம சாய்ஸ். ரவுடி ராக்கப்பா. சரி ஓகேம்மா. அந்த எல்லோ சாரி எனக்கு கொடுத்துருன்னா. காலமாக. உங்ககிட்ட புடவை நான் அவகிட்ட கேட்குறேன். இல்லடா, அந்த ஒரு வீணா போன அக்கா ஒன்று வந்தது, அவ ட்ரெஸ் எல்லாம் போடல. ஆமா. சொன்னால நாங்க போட்டு கைட்டி கொடுக்கணும்ட்டு. அந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணது நான் தானே அவ கூட. அப்போ அதனால அதை நான் போட்டு கைட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவ கட்டிப்பா. அதனால நீங்களே யாராவது கட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் திருப்பி கட்டும். அது ஆமா. நெக்லஸ் அதுதான் நான் போட விடலையே. போட விடல. ஆமா போட விடல. சரி எடுத்துட்டு போயிட்டுறியா? அந்த செட்டும் வேணும். உங்களுக்கு தெரியும்ல. தெரியுமே, அந்த திக்கான செயின் $1. அதான் அதை நகை எடுக்கும்போது எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரேன். இப்போ வேணா எடுத்துக்கோ. நகை ஒரு எடுத்துட்டு வரும்போது எடுத்து வந்து தரேன்னா. எனக்கு அங்க கிடைச்சா கூட போதும். அவ கூட அங்க கிடைச்சா போதும். நீ தான் வந்து கட்டி விடணும். சரிடா. ஏய், எங்க வீட்டுல தானே இருப்ப. என்ன கதை இது? எனக்கு தெரியலப்பா. அம்மா எதுவும் சொல்லல, மம்மி எதுவும் சொல்லல. என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரமாட்டியா? ஒன்றுவேன், ஒழுங்கா வந்து சேரு. இப்ப என் கூட யார் இருக்குது? உங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. என் கூட அம்முதா இருக்கணும். அப்ப நான்லாம் எங்க இருந்து இதுங்க மூணுத்துக்கு நடுவுல நான் வேற காம்படிஷன் கேட்டேன்னு அவள் தான் போல இருக்கு. எனக்கு கல்யாணத்தை ஒன்னா பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல உன் மாமனை பண்ணி வைக்காம இருந்திருக்கலாம். ஏய் என்ன இப்படி இவ்வளவு காம்படிஷன் நான் எப்படி கேக்குறது அவகிட்ட? நானும் அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன்ல. நான் என்ன பண்ணேன்? மொட்டை என்ன பண்ண? ஏய் எங்கேயும் போயிடாதா. உன் மாமா வீட்டுல இருந்துக்க மாட்டேன் தெரியும்ல. வேற எங்கன்னா கூட கூட தொத்திட்டு வந்துடுவேன். நீ லாவணி வீட்டுக்கு போ, அங்கேயும் கூட வர. இந்த அவன் வீட்டுக்கு போ, அங்கேயும் கூட வர. உங்க மாமா வீட்டுக்கு வர முடியாது. ஆனா உன் ஈகோவா? இதெல்லாம் கேட்காதம்மா. ஆனா ஈகோவா? இதான் நம்ம அம்மா வீட்டுக்கு போனா வந்து தொலைக்கிறேன். வேற என்ன பண்ண? நீ இல்லாம இருக்க முடியாது. நாம நிஷாந்த் அண்ணா வீட்டுக்கு தான் போறோம். இங்க பாரு, நிஜமா சொல்லு. அவன் ஏன் அவங்க வீட்டுல தனியா பண்ணணும்? அந்த லூஸே கெஸ்ட் ஹவுஸ்ல தான் கிடக்குது. ஜோஸ்லியா? கோட்டர்ஸ்ல. அதுக்கு அந்த வீடை பூட்டி வைக்க சொல்றீங்களா? வீட்டுல பண்ணலாம். வேண்டாம் வேண்டாம். யாராவது சொல்லுவாங்க நினைக்கிறியா? இல்ல. அப்புறம் என்ன, நம்ம வீட்டுல பண்ணலாம். ஏய் அதெல்லாம் வேண்டாம்டா. நான் பண்றோம், புரியுதுல? எனக்கு ஓகேப்பா. குழந்தைங்களை தரிசனம் பண்ணிட்டு போலாம். வேண்டி ஃபோன் அலங்குக்கலாம். சொன்னா சரி. எத்தனை நலங்கு வைப்பாங்களோ உனக்கு தாய் மாமா வீட்டு நலங்கு? அதுக்கு வந்து தானே ஆகணும். ஓ, வாட்டி தானே வருவேன். மாமாக்கம் வைக்கணும்ல, 2 வாட்டி வைப்பாங்க. சொன்னா சரி. 2 மம்மியும் தனித்தனியா வைக்க சொல்லணும். தட்டுங்க நிறைய தேவைப்படுதா? அப்பதான் 4 வாட்டி வருவேன். போட விட்டு அடிச்சிருவேன். இல்ல சொன்னேன். சொல்லுவடி சொல்லுவேன், பிச்சு போடுவேன். சரி சரி, 2 வாட்டியே வா. அம்மி விஷாத்துக்கு நாளுங்க நான் வைப்பனே. சாரி நாம வைப்போம். வலி அந்த பயம் இருக்கட்டும். அது திரும்ப மாட்டேன். ஃப்ளோல தெரியாம சொல்லிட்டேன். திரும்பல. சாரி ப்ளீஸ். இனிமேல் தெரியாம கூட சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். சரி உங்க அண்ணனுக்கு நீ மட்டும் தான் எல்லாம் வைப்பியா? இல்லையே. யார் இருக்கு எனக்கு வைக்க? என்ன பத்தி சொல்லு, அங்க ஒண்ணு பார்க்க வேண்டாம். சரி. நலங்குனா அம்மா மாமியில வச்சிருவாங்கல்ல. தெரியும். என் மாமா வைப்பாரு தாய் மாமா நலங்கு. சொல்லவே இல்ல. அங்க பேசினவே உங்களுக்கு தெரியாதா? நீங்க எல்லாம் வச்சுட்டு பேசிட்டீங்க. தாத்தா பேசிட்டு போயிட்டாரு. அப்படியா? சொல்லிட்டா அப்புறம் என்னடா? ஹனிமூனுக்கு எங்க போடுறீங்க? ஹனிமூனுக்கு எங்க போடுறீங்கன்னு புரியல. எனக்கும் புரியல. உங்களுக்கு கிஃப்டா கொடுத்தீங்களே, எங்களுக்கு எங்க கொடுக்குறீங்கன்னு கேட்கறேன். ஒரு கிஃப்டே கிடையாது படா. என் பொண்ணை கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்ல, அதான் உனக்கு கிஃப்ட். போதும்டா சாமி, அந்த கிஃப்ட் எனக்கு பெரிய கிஃப்ட் தான். அது கேட்ப மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். கிஃப்ட் யோசிக்கவே இல்லை. யோசிக்கலாம். ஹனிமூன் பேக்கேஜ் போட போறீங்களா? இதுக்கு ஹனிமூன் போறதாவே இல்லை. சொல்றீங்க? அவனுக்கு சைட்ல வேலை, அவனும் அப்படியேதான். கூட வந்தா பாண்டி போக முடியாது. அப்படி உங்களுக்கு ஹனிமூன் மிஸ் ஆயிடுமே. ஆகாது. உங்க அண்ணனுக்கு 3 மாசம் ட்ரைனிங் தான் நார்த் இந்தியாவில் போடுறாங்க. மாசமா? இருக்கு, ஆனா 1 மாசம் தான் வேலை. அதாவது என்கவுண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு போடுறாங்க. 1 மாசத்துல படிச்சுட்டு வந்துட்டாரு, முடிச்சிருவாங்க. ஓ, கல்யாண டைம்ல இருக்குது தேவையா? தலைமையில தான் இவர் போல, புரியுதுல? ஏமாத்தாதீங்க. சரி உங்க அண்ணன் அதில் கீழடி அமைதியா இருப்போம். இருந்தாலும் போக மாட்டான், நான் சொல்லிட்டேன், புரியுதுல? ஓகே. இந்த பக்கம் இருக்கவங்களும் கொஞ்சம் முரட்டு தானே. அதான் அந்த பக்கம் இருக்க போலீஸே தான் போறாங்க. ஜஸ்ட் லீட் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறது மட்டும் தான் வேலை. ஆஃபீஸ்ல இருந்தே பண்ணிடுவான். அப்பனா ஓகே. இங்கே ஹனிமா யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டேன். ஓ, தூரம் போற சைட்டுக்கு லாவண்யா எதிர்க்க வரமாட்டா.
நாம யோசிக்கிறோம் மாமா என்ன யோசிப்பாருன்னு தெரியல. லாவணியை பார்த்துப்பா. மாமனாரை கரெக்ட் பண்ண அவளுக்கு தெரியும். சரி பாஸ்போர்ட் கொடு. எது முடியாது. இல்லம்மா ஃப்ளாய்டாக் சொன்னல, அது என்ன இதுன்னு பார்க்கலாம். பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரினியூவல். சரி ஆமா போகலாம். ஓகே நம்ம ஃபண்ட் இருக்கு. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கூடுறோம். மாமா அதை பத்தி பேசணும். கூட்டு போறேன்னு சொல்லி இங்க பெர்மிஷன் மறந்துட போறீங்க. எல்லாம் பக்காவா கூட்டு போவேன். உங்களை ஒன்று இல்லைன்னு அந்த இடத்துல பார்க்கணும். அந்த கண்குள்ளா காட்சி பார்க்கல காத்துட்டு இருக்கேன். எல்லாம் ஒரே வாரத்தில் பண்ணிட்டு அவங்க உள்ள போட்டு ஒரு வாரத்தில் ஓகேவா? ஓகே ஆண்டி பாய், இதெல்லாம் எங்க கனவு. நான் வரலப்பா, எனக்கு பயம். நான் உன்னை கூப்பிடவே இல்லை. சரி, உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன். பார்த்துக்க